மீனராசிக்காரர்கள் மீண்டு வருமா மீனம், மீளா துயரத்திலிருந்து மீண்டு வருமா மீனம்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் மீண்டு வருமா அப்படிங்கிறதுதான் கேள்வியா இருக்கு. இந்த குரு பயிற்சி காலத்துல மீண்டும் மீனம் மீண்டு வருமா? பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது யார்? குரு பகவான். மீன ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான். அதாவது ஒரு ராசியின் அதிபதி உச்சம் அடைஞ்சா எல்லாருக்கும் நன்மை. அப்ப இவங்க ராசியின் அதிபதிக்காரங்களுக்கு நன்மை இல்லையா? ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மைங்க. கிட்டத்தட்ட ஒரு 7.5 பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நம்மளுடைய மீன ராசிக்காரங்க இருக்காங்க. நம்ம ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. பல செயல்பாடுகளை உணர்த்திட்டார். மீனராசிக்காரங்க அள்ளி கொடுக்கிற வள்ளல். சரியா? ஒரு அன்பு, பாசம், காதல், அது போல பணம், பொருளாதாரம் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குற மிகப்பெரிய வள்ளலா வாழ்ந்துட்டாங்க. ஆனா அவங்ககிட்ட வள்ளலா வாழ்ந்தனாலதான் இப்ப அவங்களுடைய வாழ்க்கை வளம் இல்லாம போயிடுச்சு. நிறைய விஷயங்கள்ல நிறைய ஒரு கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. நம்பி ஏமாந்துங்கிற லிஸ்ட்ல கை தூக்குங்கன்னா நம்ம மீனராசிக்கு படப்படன்னு கை தூக்கிடுவாங்க. ஐயா நான் தாயா ஃபர்ஸ்ட், என்னைய ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. அந்த நம்ம விஜயகாந்த் படத்துல, நம்ம கேப்டன் விஜயகாந்த் படத்துல தப்பு பண்ணவங்க எல்லாம் இப்ப பிடிச்சி நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம்னு ஏகப்பட்ட பேர் ஐயா நான் தப்பு பண்ணிக்க நான் தப்பு பண்ணிக்கன்னு சொல்லி தப்பு பண்ணவங்க அங்க நிற்பாங்க. இங்க தப்பா மாட்டிக்கிட்டு போய் நிற்பாங்க அப்படின்னா நம்ம மீனராசிக்காரங்க தான். நம்பி ஏமாந்த மீனராசி என்பவர்களுக்கு இனிமேதான் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம், நல்ல விதமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சென்ற பிறகு அமர்க்களமாக வாழக்கூடிய ராசியில மீன ராசி. கண்டிப்பா சார், அமர்க்களமா வாழ போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? அதுதான் பாத்தீங்கன்னா 5ல தான் குரு போறாரு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஒரு பழமொழி இருக்கு. அப்படி ஏற்றவாறு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போய் இவங்க யாரை நம்பி காதலிச்சாங்களோ இவங்களை எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இனிமே இவங்களை தேடி காதலும், இவங்க யாரையும் தேடி போக தேவையில்ல. ஏன்னா இவங்களுடைய நல்ல எண்ணம், நல்ல குணம் எல்லாரும் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. இவங்களை ஏமாத்துறவங்க வாட்ச் பண்ண மாட்டாங்க. இவங்ககிட்ட உள்ள பணத்தை கேட்ச் பண்ணியிருப்பாங்க, இவங்ககிட்ட உள்ள குணத்தை கேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்ப உண்மையான காதல் இவங்களை தேடி, உண்மையான அன்பு இவங்களை தேடி. ஸோ காதல்ல வெற்றி பெறணும் அப்படின்னா இதுதான் சரியான நேரம்னு மீனராசிக்கு எழுதி. ஆமா, இதுதான் சரியான நேரம், மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. கண்டிப்பா சார். காதல் பத்தி பேசியாச்சு. அப்ப திருமணம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே முதல் திருமணத்துல ஏதோ ஒரு சிக்கல்கள் இருந்தது, அது முடிஞ்சு போச்சு. இப்ப 2வது திருமணம் வரும்போது அது கை கூடுமா இல்ல புது திருமணம் நடக்கிறது கை கூடுமா? எப்படி இருக்கு சார் திருமணம்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணம் முடிக்காத நம்மளுடைய மீனராசிக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா நம்ம கன்னிராசி சொன்ன மாதிரிதான் எப்பொழுதுமே ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருவும் சனியும் 7ஆம் இடத்துடைய தொடர்புல இருக்கணும். சோ இப்ப 7ஆம் இடத்த ஏற்கனவே சனி பகவான் பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ குரு பகவான் பாத்தீங்கன்னா சனி பகவானை பார்க்க போறாரு. ஆட்டோமேட்டிக்கா குருவும் சனி இணைந்து பாக்குற மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம், திருமண வயதுல திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் நம்முடைய மீனராசிக்கு உண்டு. திருமணம் முடிச்சு பல வருடங்கள் ஆச்சுங்க. இந்த ஒரு 3 வருஷத்துல நீ யாரோ நான் யாரோ போட்டி போட்டு அடிதடி சண்டையாகி அன்புக்காக நான் ஏங்கி கடைசியில ஏமாந்து என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இப்ப தனிமையில இருக்கேன். தனிமையில இருக்கிறது மிகப்பெரிய கொடுமைங்கிறத உணர்றேன். நான் தனிமையிலேயே இருந்துருவேனா அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு உறுதியாக தனிமை என்பது இப்போ வரையும் தான் இருக்கு, நிரந்தரம் கிடையாதுங்கிற தெளிவா சொல்லலாம். 2வது திருமண பாக்கியம் உறுதியாக நம்முடைய மீனராசிக்காரங்களுக்கு தனிமையில இருக்கிறவங்களுக்கு இனிமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். இவங்களை விட்டு போனவங்க எல்லாம் நாதாரிகம் சொல்லிடுவேன். நல்லவங்க இனிமேதான் தேடி வர போறாங்க. நன்மையே உறுதியாக நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை. கண்டிப்பா போனதெல்லாம் போகட்டும், இனிமே வரப்போறது நல்லதாதான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம். மீனராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம் சார்? நம்மளுடைய மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இப்ப ஜென்மத்தில் சனி இருக்கிறார், குருவுடைய பார்வை இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இவங்க மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுவது மகத்துவமான மாற்றத்தை கொடுக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இந்த குரு பயிற்சி நடந்த பிறகு ஒரு தடவையா போயிட்டு வரட்டும். இந்த 1 வருஷத்துல ஒரு தடவையா மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்க்கணும். அதே போல தன்னுடைய வீட்டு பக்கத்துல இருக்க சிவ ஆலயங்கள்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவங்க போய் மனசார போய் சிவாலயங்களை போய் வழிபாடு செஞ்சுட்டு அங்க பக்கத்துல இருக்க பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா வெற்றி மேல வெற்றி தாங்கிற பாட்டு கேட்ட மாதிரி இவங்க லைஃப்ல எல்லாமே வெற்றி ஆகும். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம்.
குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாருங்க? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் வந்து பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு, உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் வந்து கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாதம் சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் நிறைய சனி 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா வந்து கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்களை செய்ய போறாருமா. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படி. நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேனான்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். மீன ராசி மேம், 5ல குரு வராரு. சோ இவங்களுக்கு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த புத்திர பாக்கியம் கிடைக்குமா மேம் இந்த காலகட்டத்தில்? சாலிடா வரும். ரீசன் என்ன அப்படின்னா 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னே பேரு. அப்ப 5ல குரு வந்து அமரும் போது மீனராசி பர்சனாலிட்டி சேரக்கூடிய ஒரு 15 வருஷமா நான் குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேங்க. பல முறை வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த நவீன சிகிச்சை IVF, ICSI, IUI நாங்க ஒரு 20 முறை பண்ணிட்டோங்க. குழந்தை பிராப்தமே இல்ல, சி அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சு விட்டுட்டோம். அப்படின்றவங்களுக்கு கூட நேச்சுரல் கன்செப்ஷன் அப்படின்றது பாசிபிள்ங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா வைத்தியம் பண்ணிட்டே இருக்கோம்மா. எங்களுக்கு அப்ப வந்து இந்த IUI எல்லாம் கருத்தரிக்க வாய்ப்பு உண்டா? தாராளமா வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது உண்டு, பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு. இதுல நாங்க ஏன் பெரும்பாலும் எல்லாருக்கும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னா நம்ம சுய ஜாதகத்துல தசநாதன் என்ன தசையில இருக்கீங்க, தசநாதன் வலுத்து இருக்கானா அதையும் நம்ம பார்க்கணும். பட் பெரும்பாலும் மெஜாரிட்டி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிராப்தம். அதுவும் நிறைய மீனராசி பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண் வாரிசுக்கான பிராப்தமே உண்டு. இந்த காலத்துல ஆண் வேற பெண் வேற இல்ல. அதுவும் முக்கியமா பெண்களா இருந்து நாங்க வந்து ஆண் வாரிசு வரும் அப்படின்னு சொல்லவும் கூடாது. பட் இருந்தாலும் குரு 5ல வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்துல அந்த பிளானட்டுக்குன்னு உரிய ஒரு விஷயம் இருக்கு இல்லம்மா, ஆண் வாரிசு அப்படின்றது பிராப்தம் உண்டு. ஆணா இருந்தாலும் இந்த காலத்துல பெண்ணா இருந்தாலும் ஒண்ணு. இன்ஃபேக்ட் ஆம்பளை பிள்ளைங்களோட பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப பாக்குறாங்க, அப்பா அம்மாவை பாக்குறாங்க. பட் இருந்தாலும் 5ல குருன்ற ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். கண்டிப்பா மேம். சொத்து தகராறு ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தீரக்கூடிய காலமா இருக்கும். சாலிடா வருமா. என்ன ரீசன் அப்படின்னா இது அப்பா வழி சொத்துக்கள். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாலே பிள்ளைங்களுக்கு அப்பா வழி சொத்துக்கள் தானே. அம்மா வழி சொத்து பிரச்சனையோட வர்றது இல்ல, அப்பா வழி சொத்துக்கள் தான் பிரச்சனையோட வருது. அப்ப 9ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு. அப்ப அப்பானோட சப்போர்ட் இருக்கும். அப்பாவே சில பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்,
நீ எனக்கு அடங்க மாட்டேன்ற, என் குடும்பத்துல வந்து அதாவது ஃபேமிலி தொழில்லாம் இருக்குன்னா அதை நீ சரியா செய்யல, நீ வந்து தனியா போயிட்ட, அதனால சொத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வில்லங்கம் பண்ற அப்பாக்களும் உண்டு. கண்டிப்பா அப்பா என்னமோ வந்து ஓகே கொடுக்கலாம் தான் நினைப்பாரு. அப்பாக்கு 2 திருமணம், அந்த குழந்தைங்க, அது மூலியமா வில்லங்க வர்றது. அப்ப தாத்தா பாட்டி வந்து அவங்க அப்பாக்கே பெருசா கொடுக்கல, அப்ப பேரம்பேத்திக்கு எங்க கொடுப்பாங்க? இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அப்பா வழி சொத்துக்கள் பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. அம்மா வழி சொத்துக்கள் பெருசா வில்லங்கும் பெரும்பாலும் வர்றதில்ல, வந்துரும். அப்பா வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்துல வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. எதனாலன்னா 9ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு. முதல்ல உங்க அப்பா உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பார், அப்பா வழி சொந்தங்களும் சப்போர்ட்டிவா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாங்க. கண்டிப்பா மேம். கலைத்துறையில இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல கலைத்துறையில பெரிதளவுல சாதிக்கிறதுக்கு சாதகமா இருக்குமா? ஏன்னா பாக்கிய குரு, அதாவது பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாரு. பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாரு போது உன்னோட ஏதோ ஒரு விதத்தை குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம், சின்ன அளவிலாத மாலை, மரியாதை, அவார்டு, ரிவார்டு அப்படின்னு மெடல் இதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம். கண்டிப்பா மேம். ரொம்ப வருஷமா வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு எழுதணும்னு இது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நான் எவ்வளவு படிச்சாலும் எனக்கு வந்து மண்டையிலே ஏற மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலையில இருப்பாங்க இல்லையா மேம்? இந்த காலகட்டத்துல இல்லப்பா நான் படிச்சேன், எனக்கு ஓரளவுக்கு என் மண்டையில எல்லாமே நிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு இவங்களுக்கு வருமா? வரும். அஞ்சுல குரு, 5ஆம் பாவம்ன்றது காதல், குழந்தைங்களோட வாழ்க்கை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கல்வி, அதை பேசிக் எஜுகேஷன், அதாவது யூஜி, இதெல்லாமே நான் 3 வருஷமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு பெருசா சீட்டே கிடைக்கும், அழகா சீட் கிடைச்சிடும். ஓகேங்களா? 5 வருஷமா ஒரு பிள்ளைய லவ் பண்றேன், அந்த பிள்ளை எஸ்ஸே சொல்ல மாட்டேங்குது, அழகா அந்த பிள்ளை எஸ் சொல்லிடும். ஆல்ரெடி இருந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, நல்ல பிள்ளையா, உத்தமமான பிள்ளையா, அந்த பிள்ளையே திருப்பி உனக்கு வரும், பேட்சப் ஆகும். இல்லைங்க ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு, அந்த பிள்ளை இன்னொரு பையனோட மூவ் ஆன் பண்ணி போயிடுச்சு, வேற நல்ல பிள்ளை உன் வாழ்க்கையில வரும். சோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குமா. யூஜி மட்டும் இல்ல, பிஜி படிக்கிறதுக்கான பிராப்தம். 9ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு இல்லைங்களா? நான் யூஜி முடிச்சிட்டேங்க, 3 வருஷமா பிஜிக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், ஃபாரின் போறதுக்கு அந்த ஃபாரின் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன், எல்லாமே சாலிடா வந்து கிளிக் ஆகிறதுக்கான காலகட்டம். கண்டிப்பா மேம். இந்த பங்கு சந்தையில நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு ஒரு லாபமே கிடைக்கலன்னா கூட பரவாயில்லப்பா, ரொம்ப வருஷமா நஷ்டத்திலே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இல்ல ஓரளவுக்கு எனக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிற நிலை மாறுமா? பொதுவா இந்த ஷேர் மார்க்கெட், லக்கு, ட்ரேடிங் இதெல்லாம் குருனோட ஒரு விஷயம் கிடையாது, அது எல்லாமே சுக்கிரனோட ஓரியன்டட் விஷயம், ராகு சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லலாம். பட் இருந்தாலும் குரு பகவான் 5ல வந்து அமர்ந்திருக்கிறது, 9ஆம் பாவத்தை பாக்குறது, லாபஸ்தானத்தை பாக்குறது, அதுக்கும் மேல ராகு 12ஆம் பாவம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல லாபம், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டீசென்டான லாபம் அப்படின்றது வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டுமா? கண்டிப்பா மேம். மீனராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் குரு பயிற்சி காலகட்டத்துல? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துல கேது, 6ஆம் பாவத்துல கேது அப்படின்னும் போது பெரிய லெவல்ல கடன் கொடுக்கவும் வேண்டாம், பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வேண்டாம், கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ற தாரக மந்திரத்தை மனசுல எப்பயுமே வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆரோக்கியம் சார்ந்த ஒரு கவனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி 12ல ராகு இருக்காரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ல ராகு இருக்காரு. 12ல ராகு இருக்காரு அப்படின்ற பட்சத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் வாங்குவோம். ரொம்ப சிம்பிள். எனக்கு ஷாப்பிங் போகணுன்ற ஆசை இருக்கும். பொதுவாவே மீனராசி பெண்களுக்கு ஷாப்பிங் போகணுன்ற ஆசை இருக்கும். எல்லா பெண்களுக்கும் அந்த ஆசை உண்டு. இந்த ஆசை இல்லாத பெண்களே கிடையாது அப்படின்னா மீனத்துக்கு ஒரு கல்லு மிச்சம். காரணம் என்ன அப்படின்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு. அப்ப ஷாப்பிங் போனா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. நான் கேளிக்கைகள் சினிமா போனா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. நான் நல்ல வந்து டிவில நாடகம் பார்த்தா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. அப்ப அந்த மாதிரி கேளிக்கைகள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சினிமா அந்த மாதிரி விஷயம்லாம் நாட்டம் இருக்கும். அப்ப இவங்க ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு போவாங்க. நான் 10,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன், கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போறாங்க. அங்க போயிட்டு 10,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பிரச்சனை இல்லை, 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் வாங்கினா கூட பிரச்சனை இல்லை, 50,000 ரூபாய்க்கு 40 போயிடும், 50,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவாங்க. வசதி வாய்ப்பு இருக்கா, கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா உன்னோட ஆடம்பர செலவு நீ கொஞ்சம் குறைச்சிக்கணும், அனலைஸ் பண்ணிட்டு செலவு பண்றது நல்லது, அதுல கவனமா இருக்கும். கண்டிப்பா மேம். இப்ப மீனராசிக்காரர்கள் என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு பரிகாரங்கள் செய்யலாம்? மீனம் வந்து ஜென்ம சனியில இருக்காங்கம்மா. ஜென்ம சனி குருனோட பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. அப்ப சனி பத்தி கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் குரு அதிசாரமா பயிற்சி ஆகும். அந்த காலகட்டத்துல சனி மேல இருந்து குருனோட பார்வை அகலும். அப்ப சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை எப்பவுமே கொடுக்கணும். அதுக்கு மேல ராகு 12, கேது 6. அப்ப இந்த ஆஸ்பெக்டையும் நம்ம பாக்குறோம் அப்படின்ற பட்சத்தை நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கால பைரவனோட வழிபாடு. மீனராசி பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி கால பைரவ வழிபாடு ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுங்க, நிறைய நல்லது நடக்கும். மீனம் இனிமேதான் ஆட்டமே இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ஆமாங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில எல்லாத்தையும் தம்சம் பண்ண போறாரு.
வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துருக்கீங்க பாத்தீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது எங்களுடைய சேனலுக்கு வளர்ச்சிக்கு அது ரொம்பவே நல்லா இருக்கும். மறக்காம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணும்போது நான் தெரிஞ்சுப்பேன். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜென்ம சனி, என்னடா இது ஜென்ம சனியில என்ன பண்ண போறோம் அப்படின்னு பல பேருக்கு இங்க ஒரே நடுக்கமா இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலியமாக உங்க ராசியை பாக்குறாரு அப்படின்றது ஒரு தனி சிறப்பு. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க மீன ராசியில பிறக்கிறீங்கன்னா மீன ராசிக்குள்ள 12 லக்னங்கள் இருக்கு. இந்த 12 லக்னங்களுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை குரு பகவான் கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நீங்க மீன ராசியில இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நீங்க மீன லக்னத்துல இருக்கீங்க, மீன ராசியில இருக்கீங்க, மீன லக்னத்துல இருக்கீங்க, என்ன நடக்க போகுது? உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான், லக்னநாதனான குரு பகவான் 5ஆம் இடத்துல உட்கார போறாருங்க. சூப்பரோ டூப்பர் தான், சூப்பர் டூப்பர் ஹிட் தான் உங்க வாழ்க்கையில. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், உங்களோட முயற்சி ஸ்தானம், மந்திரஸ்தானம். ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா கனெக்ட் பண்ண போறீங்க. அடுத்த ஒரு வருஷம் எப்படி இருக்க போகுது இந்த மீன ராசியில இருக்கவங்களுக்கும் மீன லக்னத்துல இருக்கவங்க. ஏன்னா மீனம் அப்படின்றது நீர் தத்துவ ராசி, அதே மாதிரி கடகம் அப்படின்றது நீர் தத்துவ ராசி. இது இரண்டுமே நீர் தத்துவம். சோ நீர் தத்துவ ராசியில குரு உச்சமடைய போறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அடுத்து மீன ராசி மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு எங்க வராரு குரு பகவான்னா 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வருவார். இந்த டைம் பீரியட்ல வேலைக்காக நீங்க இடமாற்றம், இப்ப ஒர்க்ல நான் ஏதாவது இடம் மாறணும்னு நினைக்கிறேன், இப்ப இருக்க டைம் பீரியட்ல எனக்கு இந்த ஒர்க்ல எனக்கு பெருசா நிம்மதி இல்லை, நான் இடம் மாறணும்னு நினைக்கிறேன்னா எக்ஸலன்ட் பீரியட். இடம் மாற்றத்துக்கான ஒரு எக்ஸலன்ட் பீரியட். அடுத்த ஒரு வருஷம் எதிர்பாராத மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருங்க மேஷ லக்னத்துல பிறந்தவங்க. இப்ப நீங்க மீன ராசியில இருக்கீங்க, பட் ஆனா லக்னம் என்னவோ ரிஷபம். ஒரு பக்கம் நீர் ராசி மீனம், இன்னொரு பக்கம் ரிஷபம் பாத்தீங்கன்னா அது ஒரு நில ராசி. ஒரு பக்கம் அசுரகுரு ரிஷபத்தை ஆளுமை செலுத்துறாரு, இன்னொரு பக்கம் மீனம் தேவகுரு. சோ இந்த தேவகுரு அசுரகுரு இரண்டு பேருமே இந்த டைம் பீரியட்ல எங்க இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி இடத்துல நடத்த போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடம், ரிஷபத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு நடக்குது. இந்த டைம்ல குரு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு சில விஷயத்த கண்டிப்பா கற்றுக் கொடுப்பாரு. ஏன்னா ஜென்ம சனியில ஆல்ரெடி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு சனி, படாத பாடு. ஏன்னா சனியோட 3ஆம் பார்வை உங்களுடைய லக்னத்துக்கு விழுது. அப்ப உடல்ல சில பல தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி கண்டிப்பா கொடுத்திருப்பாரு, கொடுக்காமலாம் இல்லை, இது மாதிரி கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. ஆனா ஓரளவுக்கு இப்ப குருவோட பார்வையினால அதுல நீங்க தவிப்பீங்க. கரியர்ல ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஒரே மாதிரிதான் வேகாதான் போகும். ஆனா கிரியேட்டிவ் ஃபீல்டுல எல்லாரும் இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா அமைய போகுது. மீன ராசியில இருக்கீங்க, பட் ஆனா மிதுன லக்னத்துல இருக்கீங்க. ஒரு பக்கம் மீனம் தண்ணி தண்ணி அப்படின்றது பாத்தீங்கன்னா நீர் ராசி, இன்னொரு பக்கம் மிதுனம் காற்று ராசி. சோ காற்றும் நீரும் சேர்ந்தா எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. ஃபேமிலி, அடுத்து ஒரு வருஷத்துக்கு என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே, என் குடும்பத்தை நான் செட்டில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மேல அதிகமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்க. குடும்ப உறவுகளுக்கு மேல அதிகமா பாசம் உங்களுக்கு வரும், இணைவு உங்களுக்கு அதிகமாகும். குடும்பம் அமையாதவர்களுக்கு, அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் தான் அடுத்த ஒரு வருஷம். மீன ராசி பட் லக்னம் என்னமோ கடகம். அடடடா, இதுதாங்க சூப்பர் 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 சூப்பர். திரிகோண வீடு, அதாவது மீனத்துக்கு திரிகோண வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இது ராசிக்கு 5ஆம் பாவம் உங்களுக்கு லக்னமா வருது, கடகம் உங்களுக்கு லக்னமா வருதுன்னா இது ஒரு திரிகோண வீடு. ரெண்டுமே நீர் ராசி. இப்ப குரு பகவான் அவரோட வீட்டுல அப்படியே ஜாலியா உட்கார்ந்து இருக்காருல்ல, இனிமே என் காட்டுல தானே ராஜமலை அப்படின்ற மாதிரி தொட்டதை எல்லாமே உங்களுக்கு துவங்கக்கூடிய ஒரு வருடம் தான் நெக்ஸ்ட் ஒரு 1 இயர். அது எதுவா இருந்தாலுமே சரி உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பட் ஆனா இந்த மாற்றத்தை தக்க வச்சுக்கோங்க. எந்த வகையிலுமே இந்த மாற்றத்தை நீங்க தக்க வைக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். ஏன்னா நம்ம ஜென்ம சனியில இருக்கோம், அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்.
பொருளாதாரத்துல நல்ல ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த மாதம். மீன ராசி பட் ஆனா லக்னம் இந்த இடத்துல சிம்ம லக்னம். இங்க பாத்தீங்களா, ராசிக்கு லக்னம் 6ஆம் இடமா வருது. ஸோ எப்பயுமே 6 அப்படின்றது நம்மளுக்கு பிரச்சனை தான். ஜோதிடத்துல பொதுவாவே 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானங்க இருக்கக்கூடிய பாவங்கள் நம்மளுக்கு பிரச்சனையை கண்டிப்பான முறையில கொடுக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த 6ல இருக்கக்கூடிய இந்த லக்கணம் என்பது 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுது. எப்படின்னா சிம்மம் கடகத்துக்கு 12ஆம் வீடு இல்லையா? சோ இந்த 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும் போதும் கேது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு லக்னத்துல இருக்கிறதும் ஒரு வகையில நல்லது. தசாபுக்திகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா ப்ரமோஷன் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா சிம்மம்னாலே அந்த பவர் அந்த அத்தாரிட்டி தான். ஏன்னா கேது வர சிம்மத்துல வர இருக்கு. அந்த அத்தாரிட்டி அந்த பவர் அந்த பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்கும். எதெல்லாம் உங்களுக்கு தட்டி தட்டி விட்டாங்களோ அது எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுது. அடுத்து மீன ராசி பட் லக்னம் என்னமோ உங்களுக்கு கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு சொல்லவே வேணாம். ஒரு பக்கம் சனி வேற 7ல உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு பக்கம் மீன ராசிக்கு இப்ப ஜென்ம சனி வர போயிட்டு இருக்கு. ஜென்ம சனியில கிட்டத்தட்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்துல எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு அடுத்து ரேவதிக்குள்ள என்ட்ரி ஆக போறாரு. கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த குரு பெயர்ச்சி? அதுவும் மீனராசியில இருக்கக்கூடிய கன்னி லக்னம், கன்னியா லக்னத்துக்கு புதனோட ஆளுமை பெற்ற ஒரு லக்னம். இது ஒரு நிலத்தத்துவ ஒரு லக்னம். நிலம் நீரோட காம்பினேஷன் வருது. நிலம் நீர் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு மந்தத்தன்மை இருக்குங்க. முயற்சிகள் எல்லாமே ஒரு மாதிரி தட்டுப்படும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சமசப்தமா சனி வர 7ல உட்காந்துருக்கு. முயற்சிகள் எல்லாமே தட்டுப்படும். ஒரு மாதிரி மந்தத்தன்மையாவே இருக்கும், ஸ்லோவாவே இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு. பட் இனியோ அதை கடந்து முயற்சி பண்ணி நீங்க வந்துருவீங்க. கரியர்ல பெரிய ஷிஃப்ட் இருக்காது. கரியர்ல பெருசா நீங்க எதிர்பார்க்காதீங்க. இருக்கிற வேலையை கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா ஸ்மூத்தா நீங்க ஓட்டிட்டு போங்க. அடுத்து மீன ராசி லக்னம் வந்து துலா லக்னம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துவே உட்கார்ந்துருக்காரு. பதவி உயர்வு. ஏன்னா இந்த பக்கம் வந்து மீனத்துக்கு 5ஆம் இடத்துல குரு உச்சம் இல்லையா? சோ துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், புரட்டி போட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து சரியாகும். வாழ்க்கையில அப்படியே எதிர்நீச்சல் அடிச்சு போக ஆரம்பிப்பீங்க. என்னடா இப்படி சொல்றேனே, நான் இன்னும் அப்படியே தானே மேடம் இருக்கேன். இல்லைங்க, நடக்கதான் போகுது. குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில நடக்கதான் போகுது. குரு பயிற்சியாலதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். அது கரியர்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லயும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா துலாம்னாலே ரிலேஷன்ஷிப் தான். ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடமே இருக்கு. அடுத்து மீன ராசி விருச்சக லக்னம். மீனமோ நீர்ராசி, விருச்சகமோ நீர்ராசி, கடகமோ நீர்ராசி, 3மே நீர்ராசி தான். இந்த ட்ரையாங்கிள் பாருங்க எப்படி இருக்கு, திரிகோண ட்ரையாங்கிள். குருவோடைய 5ஆம் பார்வை விருச்சகத்திலையும் 9ஆம் பார்வை மீனத்திலையும் விழப்போகுது. அடடா, இதை விட வேற என்னங்க வேணும்? 12 வருஷம் கழிச்சு அடிச்சுதுரா ஜாக்பாட்டு. எல்லாமே சூப்பர் டூப்பர் தான். பெரிய பெரிய பதவி உயர்வு, அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆசிரியர்களா டீச்சர்ஸா இருக்கீங்க, ஒரு ஆபீஸ்ல உயர இடத்துல இருக்கீங்கன்னா அற்புதமான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. வயிறு சம்பந்தமான விஷயங்கள், அஜீரண கோளாறு இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நீர் வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கு. ஸோ பாடியில ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால வாட்டர் எல்லாமே இருக்கிறதுனால லிவர் வந்து குருவுக்கு சம்பந்தமான ஒரு உறுப்பு. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல அடுத்த ஒரு வருஷத்துக்கு. அடுத்து மீன ராசி லக்னம் தனுசு லக்னம். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு ஆனா உச்சம். உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் அசட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு கிடைக்காமலே இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கவே இல்லை மேடம், அவர் தரவே மாட்டாரு, வீடு என் பேர்ல எழுதி வைக்கவே மாட்டாரு, குழந்தைக்கு எதுவுமே செய்ய மாட்டாருன்னா இப்ப செய்வாரு, இனிமே செய்ய ஆரம்பிப்பார். ஜாயிண்ட் அசட் 8 லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுல, ராசிக்கு 5ஆம் வீட்டுல. ஸோ 5 என்பது குழந்தை, ஸோ 8 அப்படின்றது ஜாயிண்ட் அசட். ஸோ இனிமே உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான். கவலையே வேணாம். மீனம் உங்க ராசியா இருந்தா, மகரம் உங்களோட லக்னமா இருந்தா, மகரத்துக்கு சனிதான் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாரு. ஸோ அப்போ குரு பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வையை இந்த வீட்டுக்கு வந்து விடுறதுனால உங்க வாழ்க்கையில கரியர், ஹெல்த், அப்புறம் உங்க வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பு, இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு எடுப்பீங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரா? ஏன்னா சனி நல்ல இடத்துல இருந்தா மட்டும் ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்.
இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து டவுன்ஃபால் பண்ணிடுவாரு. தசாபுக்திகள் நல்லா இருந்துச்சுன்னா, சனியோட அமைப்பு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா 3 விஷயமும் நல்லா இருக்கும். மீன ராசி பட் உங்க லக்னம் என்னமோ கும்பம். கும்பம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல உங்க லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துல வந்து குரு இருக்காரு. ஸோ 6ஆம் பாவத்துல குரு இருந்தாலே நம்ம ஒரு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாத பஞ்சாயத்துக்குள்ள நம்ம போகவே கூடாது. நான் உண்டு, நான் என் வேலை உண்டுன்னு இருக்கேன், நான் போய் நாளைக்கு நல்லது செய்யறேன்னு போயிட்டு கடைசியில அது எனக்கே வந்து ஆப்பா முடியும். அதெல்லாம் வேணாம். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு இருந்து பாருங்க. அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கான வருஷம். மொத்தத்துல மீனராசிக்கு என்னதான் வந்து ஜென்ம சனியா இருந்து சனி உங்களை புரட்டி 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 போட்டாலும் குரு உங்களை காப்பாத்துறதுக்கு நான் தான் வந்து நிப்பேன் அப்படின்னு வந்து நின்னு உங்களை 9ஆம் பார்வையின் மூலியமாக பார்த்து உங்களை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்காரு. நல்லதே நடக்கும். கும்பராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க அணுகலாம். தேங்க்யூ. பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி வந்தாச்சு, எல்லா மக்களும் குரு வந்து கொட்டி கொடுக்க போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு? குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாத்துக்குமே அதீதமான நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கண்டிப்பா. சனி பயிற்சி மாதிரி ஒரு பயமோ ஒரு அச்சுறுத்தலோ எந்த ராசினருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் டஃபன் ஆகலாம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்வாரு. கண்டிப்பா. கெட்டதுன்றது ஒரு விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஏன்னா அவங்க ஒரு சுப கிரகம். ஜூன் 2ஆம் தேதி அவங்க வந்து மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு அவங்க பெயர்றாங்க. சோ கடகராசி வந்து குரு உச்சம் பெறுகிற ஒரு வீடு. சோ ஒரு ஃபுல் எஃபெக்ட்ல அவங்களோட பலன் வந்து இந்த தடவை இருக்கும். கடைசி ராசியான மீன ராசிக்காரர்கள் இப்போ குரு பயிற்சி வரப்போது. ஏற்கனவே 7.5 சனியில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தைரியமா தப்பிப்பாங்களா இந்த காலகட்டத்துல இருந்து? கண்டிப்பா. மீனராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாவே கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்க தான். சோ அவங்க வந்து யாரையாவது நம்புறதே ரொம்ப கஷ்டம். அப்போ நம்பிக்கை இல்லைன்னா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னு நினைச்சுப்பாங்க. கஷ்டமா தான் இருக்கும். வெரி டிஃபிகல்ட். சோ அந்த விஷயங்கள்ல வந்து இப்ப அதிகமா அந்த 7.5 சனி வந்து கொடுக்கும். யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியல, யாருக்கு சப்போர்ட் பண்றது யார சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருப்பாங்க. சோ இந்த காலகட்டத்துல அதுக்கு தேவையான ஒரு பரிகாரங்கள் சனி பிரீத்தி எல்லாம் பண்ணாலே நல்ல. கண்டிப்பா. ஒரு தடவை திருநள்ளாறு போய் சனீஸ்வரரை பார்த்துட்டு வர்றது ரொம்ப கண்டிப்பா. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? அதான் நான் பொதுவாவே சொன்ன மாதிரி மீனராசி நேயர்கள் பூரட்டாதி நட்சத்திரம் பொதுவா சனி பகவானை போய் வழிபடுறது, சனிதான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அவங்க. சோ அதனால அந்த வாக்கு விஷயங்கள், இப்ப நம்ம ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும், அதை வந்து அவங்க நினைக்கணும். கரப்ஷன்ல ஈடுபடக்கூடாது, நியாயமா இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள், சட்ட சிக்கல்கள் உண்டாகாம பாத்துக்கணும். ஏதாவது ஒரு சட்ட ரீதியான சட்டத்துக்கு விரோதமான புறம்பான விஷயங்களை பண்ணக்கூடாது. சோ எப்படி இந்த ஷார்ட்கட்ஸ் அதெல்லாம் போனாங்கன்னா இந்த கண்டிப்பா மாட்டிப்பாங்க. சோ அதை வந்து அதுதான் அவங்களோட வாழ்வியல் பரிகாரமே. என்னன்னா நியாயமா ஒரு டிலே ஆன ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சாலும் நியாயமா அதை போய் அத இது பண்ணாதான் அவங்களுக்கு அது நிலைச்சு நிற்கும். இல்லைன்னா அதனால பிரச்சனைகளும் தேவையில்லாத கழகங்களும் தான் உண்டாகும். கண்டிப்பா மேம். இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னவா? அதுதான் நான் சொன்னதுதான், உண்மையே பேசுறது. இதுதான் அவங்களுக்கு பரிகாரமே. கரெக்டா இருந்துட்டா பிரச்சனை வராதுல்ல. பொதுவாவே எல்லா ராசியினருமே கரெக்டா இருந்துட்டா பிரச்சனை வராது. ஆனா ஏன் நம்ம தப்பான வழிக்கு போவோம்னா அதுக்கு அந்த மாதிரி கிரக நிலைகள் சில நேரங்கள்ல வேலை செய்யும். இப்ப சட்டத்துக்கு புறமான விஷயத்த பண்றது, அகேன்ஸ்ட் லா பேசுறதோ ஏதாவது செயல்கள் செய்யறதோ, ஒரு சின்ன விஷயம் டிராபிக் சிக்னலை தாண்டிட்டு போனா நமக்கு போட்டுருவாங்க பில்லு, அவ்வளவுதான். 500 ரூபாய் வந்துரும். அப்புறம் 500 ரூபாய் கட்டுறதுக்கு இப்போ சம்பாதிக்கிறவங்கன்னா பரவாயில்ல. ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அம்மா பாட்ட திட்டு தான் வாங்குவாங்க. ஹெல்மெட் போட்டு போறது, சீட் பெல்ட் போட்டு போறது, இந்த மாதிரி சின்ன சட்டவிரோதமான கடத்தல் பண்ணணும் அதுக்கெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனமா இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா? இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு நல்லாதான் இருக்கு. பட் இந்த சனியோட ஆதிக்கம்ன்றதுனால, இந்த 7.5 சனி இருக்கிறதுனால
சோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுமோ, இப்ப காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது, அமாவாசை அன்னைக்கு நிறைய பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, எல் தானம் பண்றது, இதெல்லாம் பண்ணாலே கொஞ்சம் சனி பிரீத்தி ஆயிடும். அதே நான் சொன்னதுதான், கரெக்டா வந்து உண்மையை பேசணும். நம்ம வந்து எத்தனையோ வருஷம், இப்போ 36 வருஷம் வாழ்ந்திருப்போம், 37வது வருஷம் நம்ம ஒரு பொய்ய சொல்லும் போது மாட்டிப்போம். இப்ப இந்த 36 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையும் வேஸ்டா, அவ்வளவுதான். அப்படித்தானே இப்ப இருக்கு இந்த காலகட்டத்துல. ஒரு சின்ன விஷயத்தையும் பரிசாக்கிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம சைடு நம்ம கரெக்டா இருந்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. கண்டிப்பா. இன்னொன்னு, சனிக்கிழமை வந்து கொஞ்சம் நான்வெஜ் அவாய்ட் பண்றது, அது வந்து ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை வந்து கொஞ்சம் பார்த்து பேசுறது, கவனமா இது பண்றது, புது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டிபேட்ஸ்ல எல்லாம் இது பண்ணாம, ஆர்குமெண்டேட்டிவா இல்லாம கொஞ்சம் காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கிறது. கண்டிப்பா பொறுமையா எது பேசுறதா இருந்தாலும் பொறுமையா பேசினாலும் புரியும். அத கத்தி பேசணும்ன்ற அவசியம் இல்ல. கண்டிப்பா. இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன? அமைதியா இருக்கிறது. அமைதியா இருக்கிறது, எதனாலும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்றது. கண்டிப்பா. வடிவேல் சார் சொன்ன மாதிரிதான், எதனாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பண்ணா இப்ப கடன்கள்ல இருந்தா தீந்துரும். சோ கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா அது அதே மாதிரி நம்மளோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்ம முன்னோர்களோட சொத்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதிர்ஷ்டம் இருக்கு இந்த காலகட்டத்தில். சோ அப்படி ஏதாவது கிடைச்சா அதை கரெக்டா கிராப் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? இந்த குரு பயிற்சியில வந்து ரேவதி நட்சத்திரம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய புதன் பகவான். சோ துளசி மாலை கொண்டு லக்ஷ்மிக்கு கொடுக்கிறதும், விஷ்ணு பகவானுக்கு கொடுக்கிறதும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கிறதும், அதை பாராயணம் பண்றதும் ரொம்ப விசேஷமான பலன்கள். புதன்கிழமை அன்னைக்கே நம்ம பண்ணலாம். அதே மாதிரி சிகப்பு நிற ஆடை, அது பச்சை நிற ஆடைகள் வந்து உடுத்துறது, பச்சை நிற வஸ்திரம் வந்து தானம் பண்றது, சாமிக்கு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணா ரொம்ப விசேஷம். முருகனுக்கு மாலை போடுறவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். சோ புதன் பகவானை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாலே இந்த காலகட்டத்துல மிகச்சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும். பச்சை பயிர் தானம் பண்றது, ஒரு காப்பர் பிளேட்ல பச்சை பயிர் வச்சுட்டு அருகம்புழு வச்சுட்டு அந்த தண்ணியில நினைச்சிட்டு சவுத் வெஸ்ட் கார்னர்ல வீட்டுல வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகாம கண்டிப்பா காப்பாற்றும். இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் என்னன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பெட்டர் பண்ணும். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலகட்டமா இருக்கும். ஸோ அவங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஓவர் ஹெல்பிங் டெண்டன்சி தட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம். நான் ரொம்ப ஹெல்ப் பண்றேன், நான் ரொம்ப வந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்கேன்னு காட்ட தேவையில்லை, பண்ண தேவையில்லைன்னு சொல்றீங்க. அதிகமா அதனால சில மறைமுக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சரி, ஹெல்ப்னா வந்து அடுத்தவங்களுக்கு காசு கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு ஏதாவது பொருள் கொடுக்கறது மட்டும் கிடையாது. நம்ம ஒருத்தவங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லி விடுறோம், இப்போ ஓகே அந்த சீட்டு தானே, ஓகே அதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அப்ப அங்க பிரச்சனை வந்துடும். இவர் என்ன இதுல இருந்துகிட்டு இப்படி பண்றாங்க, நியாயமா இருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம எல்லாம் அப்புறம் என்ன வேஸ்டா, பல பிரச்சனைகள் அதுல இருந்து வரும். சோ அதை பார்த்து கவனமா இருக்கணும். மொத்தத்துல மீனராசி நேயர்கள் ஷார்ட்கட்ஸ் அவாய்ட் பண்ணணும், கம்யூனிகேஷன்ல கரெக்டா இருக்கணும், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸையோ அவங்களோட பொருள்களையோ தவறான முறையில உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமா இருக்கும் உங்களுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட்.